இப்போ இதற்குரிய ப்ராசஸை உங்கள் மொபைலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக ட்ரைவ் ஆப்ஷன் தான் ஓப்பன் பண்ணணும். ட்ரைவ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இப்போ நான் ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன். அதில் சர்ச் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி இதில் ட்ரைவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் ட்ரைவ்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கிளிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் வந்து அப்டேட் கேட்குது. அப்டேட் மேலே கொடுத்துக்கணும். இந்த ட்ரைவ் ஆப்ஷனை பொறுத்த மட்டில் உங்கள் மொபைல் வாங்கும்போதே எல்லா செல்லையுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஆனால் அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ ஓப்பன் மேலே கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். இதில் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து ட்ரைவ் வந்து லாகின் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்முடைய ஸ்கூல் ஐடிக்கு மாற்றணும். நம்முடைய ஸ்கூலுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டாக மாற்றிக்கணும். அடுத்து கார்னரில் மெயில் ஐடி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட எத்தனை மெயில் ஐடி இருக்கோ அத்தனை மெயில் ஐடியும் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஸ்கூலுக்கு எந்த மெயில் ஐடியோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அந்த மெயில் ஐடிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நியூன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியாச்சு. இப்போ நீ ஃபோல்டர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் தான் நம்ம என்ன பேரில் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம் அல்லது வாய்ஸ் மூலமாகவும் சொல்லிக்கலாம். இப்போ அன்டைட்டில்டு ஃபோல்டர் அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இன்ட்டு சிம்பிள் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ஒரு ஃபோல்டர் நேம் உருவாக்கலாம். கலைத்திருவிழா போட்டிகள் 2024-25 அப்படின்னு உருவாக்கணும். இப்போ நான் அதுக்குரிய அதை க்ரியேட் பண்ணுறேன். கலைத்திருவிழா போட்டிகள் 2024-2025 க்ரியேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கலைத்திருவிழா போட்டிகள் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு கீழேயே நிறையா ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கும் ப்ளஸ் நியூ அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து செகண்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ அன்டைட்டில் ஃபோல்டர் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். வகுப்பு 1,2 அண்டு இல்லை 1 and 2 தான். இப்போ க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ கலைத்திருவிழா போட்டிகள் கீழே பார்த்தீங்கன்னா வகுப்பு 1 to 2 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. வகுப்பு 3,4 and 5 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலைத்திருவிழா போட்டிகள் கீழே பார்த்தீங்கன்னா 2 இது வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். வகுப்பு 1 and 2, வகுப்பு 3, 4, 5 அப்படின்னு 2 தலைப்பில் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வகுப்பு 1 and 2க்குள்ளே வந்து என்னென்ன போட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ வகுப்பு 1 and 2 கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டியை என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஒப்புவித்தல் போட்டி. ஒப்புவித்தல் போட்டி கிரியேட். அடுத்து செகண்டு. ரெண்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. கதை கூறுதல் கிரியேட். அடுத்து தேர்டு. மூன்று. வண்ணம் தீட்டுதல் கிரியேட்.
இப்போ வகுப்பு 1, 2க்கு வந்து என்னென்ன போட்டிகள்லாம் இருக்கோ அதற்குரிய ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி வகுப்பு 3, 4, 5க்கு என்னென்ன போட்டிகள் இருக்கோ அதன் தலைப்பு போட்டு அது இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கார்னரில் ஒரு ஆரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பேக்கில் போய்க்கோங்க. மறுபடியும் பேக்கில் போங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்தாச்சு. மறுபடியும் லெஃப்ட் கார்னரில் ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கலாம். இப்போ ஏற்கனவே கலை திருவிழான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அது பக்கத்தில் 3 டாட் இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் மேனேஜ் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. சேர் கீழே 2வது ஆப்ஷன், அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே சேஞ்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடுன்னு வந்துருச்சு. அதுக்கு கீழே அதுக்கு நேராக ஒரு ஏரோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனி ஒன் வித் த லிங்க் அது மேலே கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. நீ வந்து எல்லாருமே வந்து வியூ பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ பேக்கில் போய்க்கலாம். அவ்வளோதான், 4th ஸ்டெப் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 5வது ஸ்டெப்பை கம்ப்ளீட்டாக வெளியே வந்து பண்ணலாம். இப்போ மறுபடியும் ட்ரைவ் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்குது. நம்ம ஃபைல்ஸ் ஏரியாவுக்கு மாற்றிக்கிடுவோம். பாட்டத்தில் ஃபைல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலை திருவிழா போட்டிகள் அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களின் படைப்புகளை எவ்வாறு வந்து ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வகுப்பு 1, 2 அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு போட்டிக்கும் கீழேயும். இதில் தான் பார்த்தீங்கன்னா முதல் 3 இடங்களில் பெறும் மாணவர்களின் படைப்புகளை அந்தந்த போட்டிக்கு நேராக கீழே வந்து பதிவேற்றம் செய்யணும். இப்போ ஏதாவது ஒரு போட்டி செலக்ட் பண்ணி எப்படி பண்ணணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வண்ணம் தீட்டுதல் போட்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டின்னு காமிக்குது. பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நீன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷனாக நமக்கு அப்லோடும் கொடுத்துருக்காங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ தான் அப்லோட் பண்ணணும். மேலே ரீசெண்ட் அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா டாப்பில் இமேஜஸ், ஆடியோ, வீடியோஸ், டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக எடுத்த வீடியோவில் நமக்கு முன்னாடியே காமிக்கும். இதில் நமக்கு எந்த வீடியோ தேவையோ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். டேரெக்டாக போய் பேஸ்ட் ஆகிரும். இது வீடியோனால கொஞ்சம் ஸ்லோவாக பேஸ்ட் ஆகும். இப்போ இதே மாதிரி பள்ளி அளவில் 2ஆம் இடம் வரும் மாணவரின் படைப்பினையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதுவும் இதே மாதிரி தான். பாட்டத்தில் ப்ளஸ் நீ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்லோடு, அடுத்து வீடியோ. இப்போ ஏற்கனவே வீடியோவில் தான் நம்ம கிளிக் பண்ணாலும் வீடியோவில் தான் இருக்கும், இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த மாணவனின் படைப்பு ஏதோ அதை வந்து பதிவேற்றம் செய்யணும். வண்ணம் தீட்டுதல் போட்டிக்கு நேராக அதை கரெக்டான போல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மாணவர்களின் படைப்பினமே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ரீநேம் கொடுக்கலாம். ரீநேம் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு நேராக ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம அழைச்சிக்கலாம். இப்போ இதில் அந்த மாணவர் பேரையே நம்ம குறிப்பிட்டுக்கலாம். அருண். இப்போ ரீநேம் வந்து செட் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு படைப்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து ரீநேம் கொடுத்துடலாம். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் ரீநேம் கேட்கும். அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அபி ரீநேம். நெக்ஸ்ட்டு அந்த மாணவரின் படைப்பிற்குரிய லிங்கை காப்பி பண்ணுவதற்கு அந்த மாணவரின் அருகிலே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வாட்ஸ்அப் நம்பரில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த லிங்கை தான் எமிஸ் வலைதளத்தில் அதற்கேற்ற போட்டியின் கீழ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும்.
அது எப்படி பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் எமிஸ் வலைதளத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களின் படைப்புகளை எவ்வாறு பேஸ்ட் செய்வது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.